மேற்காசிய சூழலை இந்தியா திறம்பட சமாளித்து வருகிறது. பல சிக்கல்களுக்கிடையே எரிபொருள் இறக்குமதி செய்கிறோம் என லோக்சபாவில் பிரதமர் மோடி பேசினார். மேற்காசிய போரால் சர்வதேச அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை விவசாயி கொலை குறித்து விளிம்பு நிலை மக்களின் குரலாக தன்னை காட்டிக்கொள்ளும் திருமாவளவன் போன்றோர் இதை பற்றி ஏன் பேசவில்லை, ஏன் குரல் கொடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். நெல்லையில் தந்தை கொலை செய்யப்பட்டதால் மனமுடைந்து போன மகளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் போலீசார் மெத்தனமாக செயல்படுவதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் தற்போது வரை 151 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறினார். என்டிஏ கூட்டணியில் தாவேகாவை இணைப்பதாக எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. அது திமுகவால் திட்டமிட்டு புனையப்பட்ட செய்தி என செல்லூர் ராஜு கூறினார். தேர்தலில் எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே என்றார்.